பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளுக்கு இடையூறாக பொதுமக்கள் செயல்பட வேண்டாம். டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரயில்வே பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளுக்கு இடையூறாக யாரும் ரயில்வே டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரயில்வே பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு இடையூறாக பொதுமக்கள் செயல்பட வேண்டாம். டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விபத்து நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதியில் ரயில்வே பாதுகாப்புத்துறையினர் கள பகுதிக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்ற நிலையில் தற்போது சோதனை ஓட்டத்திற்கு ஆயத்த பணிகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது மின் வயர்கள் அருந்து விழுந்த நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட ரயில்வே பணியாளர்கள் அந்த பகுதியில் வந்து மீட்பு பணிகள் மற்றும் தீவிரமான சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டார்கள். தற்போது சோதனை ஓட்டமானது மெல்ல மெல்ல துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான எச்சரிக்கையை தான் தற்போது ரயில்வே துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மீட்பு பணிகள் மற்றும் இந்த சோதனை ஓட்டத்திற்கு இடையூறாக பொதுமக்கள் நிற்க வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட காட்சிகளை நம்ம பார்த்தோம். ஒரு புறம் இந்த விபத்தில் சிக்கி சின்னாபின்னமாக எலும்புக்கூடாக காட்சியளிக்கக்கூடிய பள்ளி வேன் அந்த தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு சாலை ஓரமாக வைத்திருக்கிறார்கள். பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளுக்கு இடையூறாக பொதுமக்கள் செயல்பட வேண்டாம். டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரயில்வே பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் சீரமைப்பு பணிகளுக்கு இடையூறாக யாரும் ரயில்வே டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரயில்வே பணியாளர்களால் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு இடையூறாக பொதுமக்கள் செயல்பட வேண்டாம். டிராக்கின் மீது நின்று கொண்டு இடையூறு செய்ய வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.